கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சபையாய் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நம்ம எடுத்துப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். இந்த 2 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 23வது வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். சாமுவேல் சவுலுக்கு சொன்னப்பட்ட வார்த்தைகள் தான் இது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டபோது சவுலை ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மீது வந்து இறங்கினார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு என்ன சொல்லியிருந்தார்? சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் நான் வரும் வரைக்கும் காத்திருக்கணும், நான் வந்து எப்படி செய்யணும் என்பதை நான் சொல்லுவேன், ஆகவே ஒரு 7 நாள் காத்திரு என்று சொல்லி சவுலுக்கு சொல்லியிருந்தார். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 8வது வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். 7 நாள் நீ காத்திருக்கணும். சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் வருவேன். எப்படி செய்யணும்னு சொல்லி நான் உனக்கு அதை அறிவிப்பேன். அதனால் ஒரு 7 நாள் என்ன பண்ணு, காத்திருன்னு சொன்னார். ஆனால் சவுல் 7 நாள் காத்திருந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வரல. இவைகளெல்லாம் ஒரு பரீட்சை, இவைகள்தான் சோதனை. சவுல் என்ன செய்கிறார் என்று சொல்லி இது சவுலுக்கு ஒரு பரீட்சையாக இருந்தது. 7 நாள் சவுல் காத்திருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வரல அப்படின்னு உடனே இவரே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்ன பண்ணார், செலுத்தினார். இதை நீங்கள் எங்கே வாசிக்கணும்னா 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இவன் பலியை செலுத்தின பிறகு அதற்கு பிறகு யார் வர்றாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. ஆண்டுடைய வார்த்தையை அவன் புறக்கணிச்சிட்டான். ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை. சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியலை. இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம், அமலேக்கியனை
மடங்கடித்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்லியிருந்தார். நீங்கள் இதை 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு முறை சவுலிடத்திலே சாமுவேல் அமலேக்கியனை மடங்கடித்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் கொன்று போட்டணும், அழிச்சு போட்டணும்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த இடத்துலேயும் சவுல் என்ன செய்கிறாருன்னா, முதல் தரமானது 2ஆம் தரமானது நலமானது எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதது மோசமானது இவைகளெல்லாம் கொன்று போட்டுடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் இதை வாசிக்க முடியும். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளையுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இப்போ சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணிச்சிட்டான். சாமுவேல் வராரு, அங்கே ஆடு மாடுகளுடைய சத்தமெல்லாம் கேட்குது. எல்லாத்தையும் அழிச்சு போட சொல்லிட்டனே, இங்கே ஆடு மாடுகள் சத்தம் கேட்குது அப்படின்னா அதுக்கு சவுல் என்ன சொன்னார்? 15வது வசனம். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இவன் என்ன சொல்றான்? ஜனங்க உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காகத்தான் நலமான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க? தப்ப வச்சாங்க. மற்றது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? கொன்று போட்டுட்டோம். நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டோம், நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சானா? இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன? எல்லாவற்றையும் கொன்று போட்டணும். அது நலமானதோ நலமற்றதோ அற்பமானதோ அது முதல் தரமானதோ. சாமுவேல் சவுல் கிட்ட என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? அழிச்சு போட்டணும். இதற்காகத்தான் இப்போ சாமுவேல் இந்த வார்த்தைகளை சவுல் இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்? இப்போ நம்ம முதல்ல வாசித்த வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் வெள்ளி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த வார்த்தைகளை சவுலுக்கு சாமுவேல் சொன்னதற்கான காரணம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லை. தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணிச்சிட்டு அவன் பலி செலுத்தினான். அதற்காகத்தான் சாமுவேல் சவுலிடத்தில் இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு? சொன்னார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு பிரியமானது. செவி கொடுக்கிறது தான் தேவனுக்கு உத்தமமானது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவ்வளவு முக்கியமானது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு
அவர்கள் மூலமாக ஜனங்களுக்கு தேவன் பேசினார். அவர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆனால் சவுல் அப்படி தேவன் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சவுல் என்ன பண்ணல? கீழ்ப்படியலை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு தேவன் பேசுவதில்லை. பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். அதுதான் முக்கியமானது. நான் செய்கிற ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்துதான் செய்கிறேனா, இல்லாவிட்டால் நானாகவே இவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனா? அது ஒருவேளை ஜெபிக்கிற காரியமாக இருக்கலாம், காணிக்கை கொடுக்கிற காரியமாக இருக்கலாம், அது ஊழியம் செய்கிற காரியமாக இருக்கலாம். தேவனுக்கென்று நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்கலாம். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்ற மாதிரி தான் நான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறேனா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு முக்கியமானதில்லை. கர்த்தர் சொல்லுகிறபடி நான் அதை செய்யணும். நான் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு முக்கியமானதில்லை. கர்த்தர் சொல்லுகிறபடி நான் அதை செய்யணும். நான் ஜெபிக்கிறது முக்கியமானதில்லை. கர்த்தர் சொல்ற மாதிரி நான் ஜெபிக்கணும். நான் என்ன செய்கிறேன் என்பது முக்கியமானதில்லை. நான் இவைகளை எல்லாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது. அதைத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொன்னார். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு பிரியமானது. சகோதரா, நாம் என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு இவைகளெல்லாம் தேவன் பார்ப்பதில்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்ற மாதிரி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேனா, அதுதான் தேவனுக்கு பிரியமானது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற மாதிரி நான் செய்ய வேண்டும். சவுல் எப்படி ராஜாவாக சவுல் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது சவுல் எப்படி இருந்தார்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் அவ்வளவு தாழ்மை உள்ளவராக இருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் உங்க மேலதான் ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சவுல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கணும் என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல சொல்லும் பொழுது சவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? என்ன சொல்றாரு? பென்யமீன் நான் இஸ்ரேல் கோத்திரங்களிலேயே சிறிய பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். அந்த பென்யமீன் கோத்திரத்திலேயே என் குடும்பம் ரொம்ப அற்பமானது. எவ்வளவு தாழ்மை உள்ளவராக இருந்தார் பார்த்தீங்களா? தேவன் அவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் அவ்வளவு தாழ்மை உள்ளவனாக இருந்தான். தேவன் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களை தான் தேவன் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் இப்போ ராஜாவாயிட்டாரு. ராஜாவாயிட்ட உடனே நாம் அற்பமான, அவருடைய கண்களில் சிறியவராக இருந்தார் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி. சாமுவேல் இன்னொரு இடத்துல கூட இதை சொல்லி காட்டுறதை நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு
சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாரீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. தேவன் தாழ்மையுள்ளவர்களை தான் அபிஷேகம் பண்ணுகிறார். தாழ்மையாய் இல்லாத ஒருவரும் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட முடியாது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சவுல் அவன் தன்னுடைய கண்களில் சிறியவனாய் இருந்தபோது தேவன் அவரை தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக சவுலை தேவன் என்ன பண்ணாரு? அபிஷேகம் செய்தார். ஆனால் ராஜாவான பிறகு தன்னுடைய கண்கள் அவன் பெரியவனாக மாறிவிட்டான். தன்னை குறித்து அவன் தன்னை ஒரு பெரியவனாக பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவன் தன்னை ஒரு தகுதியானவன் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்து விட்டான். தன்னை ஒரு பொருட்டாக அவன் எண்ணிக்கொள்ள ஆரம்பித்தான். எப்பொழுது அவன் தன்னுடைய கண்களிலே அவன் பெரியவனாக தன்னை பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய முடியாமல் போனது. அவனாகவே ஒன்றை செய்ய துணிந்தான். தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்படும்படியாய் அவன் துணிந்தான். அவனுடைய விருப்பப்படி அவன் செய்ய துணிந்தான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய முடியாமல் போனது. காரணம், பெருமையாயிட்டான். அவனுடைய கண்களில் அவன் பெரியவனாக தன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தன்னை ஒரு பொருட்டாக அவன் எண்ணிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். தன்னை ஒரு தகுதியானவன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ள ஆரம்பித்தான். நான் ஒன்றை தேவனுக்கு செய்ய முடியும், என்னால் தேவனுக்கு ஒன்றை செய்ய முடியும், நான் தேவனுக்கு ஒன்றை செய்வதற்கு தகுதியானவன் என்று சொல்லி தன்னை குறித்து அவன் பெருமையான எண்ணம் உடையவனாக அவன் இருந்தபடியினாலே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணல? செவி கொடுக்கல, கீழ்ப்படியல. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டான். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டகம் மன்றத்துக்கு ஒப்பானது. தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கிறது, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது, இவைகளெல்லாம் ரெண்டகம் பண்ணுறது, முரட்டாட்டம் பண்ணுறது, விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு சமமானது. சகோதரா, தேவனுடைய சத்தத்தை கவனித்து கேட்டு கீழ்ப்படுகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா? உன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ செய்கிற ஊழியத்தை விட, நீ கொடுக்கிற காணிக்கையை விட, நீ ஜெபிக்கிற ஜபத்தை விட, உன்னுடைய உபவாசத்தை விட, நீ செய்கிற எந்த காரியத்தை விட தேவன் என்ன சொல்கிறார் என்றதை கேட்டு கவனித்து அவர் சொல்கிற மாதிரியே செய்கிற நாய் நீ இருக்கிறாயா? இதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறியா? ஏதோ நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டிருப்போமானால், சகோதரா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு கவனித்து கீழ்ப்படிந்து அவர் சொல்லும் விதமாக நான் செய்யாவிட்டால் அவைகளெல்லாம் ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூன்யம், விக்கிரக ஆராதனை, அவபக்தி, முரட்டாட்டம் பண்ணுதல் போன்ற பாவங்களுக்கு சமமானது. மனிதன் ஆரம்பத்திலே எப்படி பாவம் செய்தான்? கீழ்ப்படியாமையினாலே. ஏன் கீழ்ப்படியல? சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டான். எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? சாத்தான் பெருமையான ஒரு சிந்தையை அவனுக்குள்ளாக, சாத்தான் அவனுக்குள் ஒரு பெருமையா, தன்னை குறித்து பெருமையா எண்ணும்படி செய்து விட்டான். மனிதன் தன்னை குறித்து பெருமையா எண்ணிக்கொள்ளும்படி சாத்தான் அவனை வஞ்சித்து விட்டான். பெருமையான ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ளாக விதைத்து விட்டான். நாமவே ஒன்றை செய்ய முடியும், நாம் ஒன்றை செய்வதற்கு தகுதியானால் என்று சொல்லி
தன்னை குறித்து பெருமையான சிந்தை உடையவனாக மனிதனை வஞ்சித்து விட்டான். ஆகவேதான் அவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனிதன் என்ன பண்ணான்? பாவம் செய்தான். சகோதரா, பெருமையாக இருக்கும் பொழுது நாம் ஒரு காலம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம்? நாம் கீழ்ப்படிய மாட்டோம். தேவன் என்ன சொல்றார் என்றதை கவனிச்சு ஒரு காலம் நாம் கேட்க மாட்டோம். தேவன் என்ன சொல்கிறார் என்று கவனிச்சு கேட்கறதுக்கும் கீழ்ப்படியறதுக்கும் தாழ்மையுள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் அதை நாம் செய்திட முடியும். ஆதியில் மனிதன் ஏன் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் போனா? ஏனென்றால் சாத்தான் அவனுக்குள் ஒரு பெருமையான ஒரு எண்ணத்தை அவனுக்குள் விதைத்து விட்டான். தன்னால் ஒன்றை செய்ய முடியும், தான் ஒரு தகுதியானவன் என்று சொல்லி. பெருமை என்ன? பெருமை என்று சொன்னால் தேவனுக்கென்று தன்னால் ஒன்றை செய்ய முடியும், தான் ஒரு தகுதியானவன், தன்னுடைய தாளந்துகளை கொண்டு தேவனுக்கு ஒன்றை செய்திட முடியும், தன்னுடைய திறமைகளை கொண்டு தேவனுக்கு ஒன்றை செய்திட முடியும், தன்னுடைய பணத்தை கொண்டு தேவனுக்கு ஒன்றை செய்திட முடியும், தன்னுடைய பலத்தை கொண்டு தேவனுக்கு ஒன்றை செய்திட முடியும், தன்னால் ஒன்றை தேவனுக்கு செய்திட முடியும், மனுஷனால் முடியும் என்று சொல்லுவதுதான் பெருமை. இப்படிப்பட்ட பெருமையான எண்ணம் எப்பொழுது மனிதனுக்கு வருகிறதோ ஒரு காலம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியாது. தேவனுடைய சத்தத்தை அவனால் கவனித்து கேட்க முடியாது. சகோதரா, சவுல் தெரிந்து கொள்ளும் பொழுது தாழ்மையாக இருந்தான். அவன் ராஜாவான பிறகு அவன் பெருமையாக என்ன ஆரம்பித்து விட்டான். இதே அபாயம் நமக்கும் உண்டு. நாம் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது நாம் தாழ்மையாக இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவரிடத்திலே வந்து இந்த வேதத்தை எல்லாம் கொஞ்சம் படித்து அறிந்து கொண்டு கொஞ்சம் நல்ல பாடக்கூடிய தாளந்துகள் எல்லாம் இருந்தபடியினாலே கொஞ்சம் பாடல்கள் பாடுவது, பாடல்கள் எழுதுவது, பிரசங்கிப்பது, இப்படிப்பட்ட தாளந்துகள், திறமைகள், தன்னிடத்தில் பணக்காரியங்கள், இவைகளெல்லாம் நம்மை பெருமையடைய செய்து இவைகளினாலே தேவனுக்கு ஒன்றை செய்திட முடியும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிற விதத்திலே நான் அவற்றை செய்யாமல் நானாகவே தேவனுக்கென்று பல காரியங்களை என்னால் என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். மார்த்தாள் மரியாள் இந்த சம்பவத்திலே தேவனுக்கென்று மார்த்தாள் எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் ஆண்டவருக்கென்று எதையுமே அவள் செய்யலை. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கவனித்து கேட்டு கொண்டிருந்தாள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை கவனித்து கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி தான் ஆண்டவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். அதனால தான் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மரியாள் நல்ல பங்கை. சகோதரா, தாழ்மை வேணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனித்து கேட்கணும், அதற்கு கீழ்ப்படியணும்னா நாம் தாழ்மையாக இருக்கணும். சகோதரா, உன்னிடத்தில் பணம் அதிகமாகும் பொழுது நீ பெருமை அடைய முடியும். நல்ல வேலை இருக்கும் பொழுது நீ பெருமை அடைய முடியும். அதிகமான ஜனங்கள் சபையிலே சேரும் பொழுது பெருமை அடைய முடியும். உனக்கு ஒரு நல்ல தாளந்துகள் உன்னிடத்திலே இருப்பது நிமித்தம் நீ பெருமை அடைய முடியும். உன்னிடத்திலே ஒரு நல்ல படிப்பு இருக்கிறபடினாலே நீ பெருமை அடைய முடியும். இவைகளெல்லாம் இருக்கிறது தவறில்லை. ஆனால் இவைகளினாலே நாம் ஒன்றை தேவனுக்கு செய்திட முடியும் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்வோமானால் சகோதரா, நாம் பெருமை அடைவோம். தேவன் சொல்லுகிற விதத்திலே நாம் ஒன்றையும் அவருக்கு நாம் செய்ய மாட்டோம். மனிதனால் கூடாது என்ற இடத்திற்கு எப்பொழுது மனிதன் வருகிறானோ அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறபடி கேட்டு தேவனுக்கு என்று அவன் என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிந்திட முடியும். என்னால் அவருக்கு ஒன்றை செய்திட முடியாது.
என்னுடைய திறமைகளினாலோ தாளந்துகளினாலோ பணத்தினாலோ பலத்தினாலோ அறிவினாலோ எனக்குரிய எது நிமித்திலும் எனக்குரிய எதை வைத்தும் நான் தேவனுக்கு ஒன்றை நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. மனிதனால் கூடாது என்று சொல்லி மனிதன் எப்பொழுது அவன் தாழ்மையான இடத்துல இருக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் தேவனுடைய சத்தத்தை கவனித்து கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்க முடியும். சகோதரா, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது இதை நாம் தெளிவாய் நாம் பார்க்க முடியும். லூக்கா 5வது அதிகாரம் வாசிக்கிறேன், கவனிங்க. மூன்றாவது வசனம், 5:3 அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. ஆண்டவர் ஒன்றை செய்ய சொல்கிறாரு. அதற்கு பேதுரு என்ன சொன்னார்? 5வது வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். எப்படி ஆண்டவர் சொன்னபடியே அவரால் கீழ்ப்படிய முடிஞ்சது? இதில் ரெண்டு காரியம் இருக்கு. முதல்ல மனுஷனால் கூடாது என்பதை அவர் கற்றுக்கொண்டிருந்தார். என்னுடைய தாளந்துகளினாலோ திறமைகளினாலோ நான் ஒன்றை செய்திட முடியாது என்பதை அவர் நன்கு கற்றுக்கொண்டிருந்தார். இந்த இடத்துல ரா முழுவதும் அவர் மீன் பிடித்தார், ஆனால் ஒன்று கூட அகப்படலை. மனுஷனால் கூடாது என்ற இடத்திலே நாம் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பேர் தான் விசுவாசம். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஏன்? அவர் தாழ்மையுள்ளவராய் இருந்தார். ராத்திரி முழுவதும் மீன்பிடித்து தன்னுடைய திறமைகள் ஒரு பயனும் இல்லை, தன்னுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்லுகிறபடி அப்படியே அந்த வலையை அவர் என்ன பண்ணாரு? சகோதரா, நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். சகோதரா, தாழ்மையுள்ள ஒருவன் தான் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் செய்திருவான். பெருமையுள்ளவர்கள் ஒருபோதும் தேவனுடைய சத்தத்தை அவர்களால் கேட்கவும் முடியாது, தேவனுடைய சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியவும் முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகளை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பேசினார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு பேசுவதல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? ஒரு சபையை தெரிந்து கொள்ளுகிறோம், நீங்களாகவே தெரிந்து கொள்றீங்களா, இல்லை உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு இந்த சபையை தெரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்தாரா? சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுக்கு பிரியமானது. நீயாகவே ஒரு சபையை தெரிந்து கொண்டு அது எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் நீயாகவே நீ எதை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க முடியாது. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கவனித்து கேட்கிறோம்? இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம்? நாம் செய்கிற ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு கவனித்து கீழ்ப்படுகிறோமா? அதுதான் தேவனுக்கு பிரியமானது. சகோதரா,
நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கவனித்து கேட்டு கீழ்ப்படிந்து நாம் செய்கிறவர்களாயிருந்தால் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் நானாக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதாக அது இருக்காது. ஆகவே நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நாம் கவனித்து கேட்க முடியும். மரியாதை போல நாம் தாழ்மையாக இருக்கணும் சகோதரா. பேதுருவை போல நாம் தாழ்மையாக இருக்கணும் சகோதரா. என்னால் ஒன்று தாழ்மைன்னா என்ன? என்னுடைய திறமைகளினாலே, என்னுடைய தாளந்துகளினாலே, என்னுடைய பணத்தினாலே, என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய அறிவினாலே எனக்குரிய எந்த காரியத்தை கொண்டும் நான் தேவனுக்கு எதையும் செய்திட முடியாது. நான் ஒன்றுமில்லை, நான் பயனற்றவன், நான் தகுதியற்றவன். இதுதான் தாழ்மை சகோதரா. இப்படிப்பட்ட இடத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்களானால், இப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நம்மால் கவனித்து கேட்டிட முடியும், கீழ்ப்படிந்திட முடியும். நம்முடைய பணத்தை குறித்து, நம்முடைய தாளந்துகளை குறித்து, நம்முடைய திறமைகளை குறித்து, நம்முடைய பலத்தை குறித்து, இவைகளை எல்லாம் குறித்து நாம் பெருமையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு ஒரு காலம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. அதற்கு நாம் கீழ்ப்படியவும் முடியாது. நாமவே காரியங்களை செய்து கொண்டிருப்போம். நாமவே நம்முடைய விருப்பப்படி காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அது ஒருவேளை பெரிய பெரிய காரியங்களை கூட நாம் செய்வோம். அதன் மூலமாய் அதிகமான ஜனங்கள் கூட ஈர்க்கப்படுவார்கள். பெரிய பெரிய ஊழியங்களாக கூட அது கட்டப்படும். ஆனால் தேவனுக்கு அது பிரியமானதாக அது இருக்காது. சகோதரா, நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை நாம் கவனித்து கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்திட முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையாக இருப்போம். தேவனுடைய சத்தத்தை கவனித்து கேட்கிறவர்களாக இருப்போம். அவருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.